viewers, welcome to Safety Tamara. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ஒரு கடற்கரையில் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து கரங்கப்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த ஃபங்கல் புயல் எப்படி இருக்குது, அதோடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி ஏன் 10 அடி கூட ஹைட் வரும்போது இருக்குது. யூஸ்வலாகவே அலையில் விளையாடுறதுக்கு நமக்கு எல்லோரும் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சவங்கெல்லாம் நிறைய பேர் இறந்தே போயிருக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்டதை நம்ம தூரேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான். கிட்ட நெருங்கினா ரொம்ப பேர் ஆபத்து. நமக்கே பிடிக்காது. முதல்ல இந்த மாதிரியான ரஃப்பான ஒரு கடலில் போய் விளையாடுறது நமக்கே பிடிக்காது. மீறி போய் விளையாடினா சுற்றி உள்ளவங்களே உங்களை இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இந்த ஸ்டேஜ் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது ஒரு சைக்ளோன் அலர்ட் விட்டு கடல் எப்படி இருக்குது அப்படின்றத நானே இப்போ தான் பார்க்குறேன். தண்ணியெல்லாம் குழம்புலாம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த கோரல் ரீஃப்னு சொல்கிறோம், பவளப்பாறைகள், அதெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகும் இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷத்தால். இதெல்லாம் மேன்மேட் அப்படின்னு கூட சொல்லலாம். மேன்மேட் என்ன, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இயற்கையில் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க வாய்ப்பு இல்லை. மனிதன் அதிகமான கரிமல வாயுவை வளிமண்டலத்தை, தட் இஸ் அட்மாஸ்பியரில் கொண்டு போய் சேர்த்து அதால் இந்த மாதிரியான சைக்ளோன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகி மழை 10 நாள் பெஞ்சாலும் நின்று பெய்யணும். ஒரே நாளில் அப்படியே அடித்து ஊற்றி துவம்சம் பண்ணுது, புயல் வருது. காரணம் வந்து அதிகமான பொல்யூஷன். நம்ம மனிதனால் ஆக்கப்பட்ட இந்த கிளைமேட் சேஞ்ச், அதோட இம்பேக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக பவளப்பாறைகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, தண்ணிக்கு கீழே அது பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். அதனால் ஈகோ சிஸ்டம் டேமேஜ் ஆகிடும். தட் இஸ் இன்சைடு சி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது, ஒரு ஃபுட் செயின் இருக்குல்ல, அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். நிறைய மீன்கள் இறந்து போகும், நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். இப்போ தான் பன்னாட்டு, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு இதை வந்து கம்மி பண்ணணும், இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. வி டோன்ட் நோ வாட் இன் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் நம்ம சேஃப்டி அப்படின்னு வரும்பொழுது இதை பார்த்துக்கலாம், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. இன்னும் நிறையா விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. அதனால் உங்களுக்கு இந்த ஃபங்கல் புயலை பற்றி காட்டணும் அப்படின்னு நினச்சேன், காட்டிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழா. திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நான் எல்லா வீடியோவிலையும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் போனால் ஹெல்மெட் போட்டால் மட்டும் பத்தாது. ஹெல்மெட் போட்டு பக்கில் போட்டால் மட்டும் பத்தாது. ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஒருத்தர் சொன்னார், எனக்கு மனசே பதச்சி போயிடுச்சு. அந்த பையன் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்திருக்கிறான். 100 கிட்ட ஸ்பீடு. அவன் வந்து மோதும்பொழுது அந்த செப்பரேஷன் இருக்குங்களா, ரோட்டில் காங்கிரீட்டில் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு, அதில் விட்டுட்டான் வண்டியை. அடித்து ஒன்றுமே உடம்புல ரத்தமே கிடையாது. அப்படியே ஹெல்மெட்டை கழட்டுறாங்க, காதுலேருந்து அப்படியே ரத்தம் வந்துருச்சு. அந்த பையனுக்கு இறந்து போயிட்டான். அங்கேயே இறந்து போயிட்டான். காதுலேருந்து எப்போ வரும்னா, மூளை வந்து அடிப்பட்டா உள்ளாலே அடிபட்டுருது, ஸ்கல்லில் போய் மோதிடுமா அந்த ஸ்பீடில். அப்போ அது காதால் ரத்தம் வந்து அந்த பையன் இறந்துட்டான். ஆனால் உடம்புல காயமே இல்லை. ஹெல்மெட் இதுக்கே போட்டிருக்கான், டைட்டான ஹெல்மெட்டு, நல்ல பிராண்டட் ஹெல்மெட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்பீடு. தயவு செய்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்கள். 2 வீலரில் நாம் எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அப்படின்னா, நாம் அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடில் போகணும். பிரேக் கூட நிற்கணும். நம்ம அந்த ஸ்பீடில் போங்க. இப்போ ரீசெண்டாக பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னா, பொண்ணுங்களுமே அப்படி இருக்காங்க. 3 பேர் ட்ரிபிள்ஸு, நான் ஏற்கனவே சொன்னேன் ட்ரிபிள்ஸ் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு. 3 பேர் போயிருக்கிறாங்க. ஸ்பீடு பேலன்ஸ் இல்லாமல் கொண்டு போய் பேரிகார்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, இதில் ரோட்டில் குறுக்க வச்சுருப்பாங்க, அதில் விட்டுட்டாங்க. 2 பொண்ணுங்க ஸ்பாட்டில், ஒரு பொண்ணு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க, ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஸோ தயவு செய்து 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், தயவு செய்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சேஃப்டி தமிழா. தேங்க்யூ.